உங்களை வெட்கப்படுத்தின உங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களை தரக்குறைவாய் பேசின மனுஷங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு நாள் கண்டிப்பா மேன்மைப்படுத்துவார். உங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்க பிள்ளைகளை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். உங்களை ரொம்ப குறைவா எடை போட்ட மனுஷங்க முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களை பார்த்து நிறைய பேரிடத்துல தூற்றி திரிஞ்ச அந்த ஜனங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு நாள் ஆண்டவர் ஆசீர்வாதமா கொண்டு வந்து நிறுத்துவார். உங்க உயர்வை விரும்பாம உங்க மேல பொறாமப்பட்ட ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு நாள் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுக்கு எதிராய் உங்களை அழிக்கணும்னு வர்ற ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். ஆனா ஆண்டவர் மேன்மைப்படுத்தணும்னா ஆண்டவர் நம்மிடத்துல இந்த 2வது சர்வீஸ்ல கர்த்தர் சொல்றாரு, நம்மகிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாராமோ? சத்தமா சொல்லுங்க, கேட்கல? அல்லேலூயா.